அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அதாவது உலக அளவில் அசிங்கப்படுத்தினாலும் நாங்கள் கூச்சமற்றவர்கள், எங்களுக்கு வெட்கம் மானம் கிடையாது, ஜனநாயகத்தின் தாயகம் என்று வாயில டைப்பிடிப்போமே தவிர மனதில் நாங்கள் கொள்வதே இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது பிஜேபி. அவங்க என்ன டெய்லி தானே நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுங்க என்ன தைரியமா ஜெர்மனி கண்டிக்கிறான், அமெரிக்கா கண்டிக்கிறான், ஐக்கிய நாடுகள் அவையில கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் டெம்ப்ளேட்டா எங்கள்ட்ட ஒரு பதில் இருக்கு. உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து அச்சப்படுகிறது, நரேந்திர மோடியை கண்டு பயந்து நடுங்குகிறது, எங்களுடைய நாட்டு பிரச்சனையில் தலையிடுவதற்கு நீங்கள் அந்நிய நாட்டு கைக்கூலிகளே, இப்படி இஸ்லாமிய கைக்கூலிகள், கிறிஸ்தவ கைக்கூலிகள், நாடு என்ன சொல்லுதோ அந்த நாட்டுக்கு ஒரு மதசாயத்தை பூசி இஸ்லாமியத்துக்கு தான் கைக்கூலி, கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்தவ நாடாக்கள் கொத்து என்ன வேணாலும் குத்தலாம். இங்க இருக்கிற சங்கிக்கு மாட்டு மூலதான் இருக்கு, என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆக காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்குகளை முடக்கி அதுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்துல டெல்லி ஹைகோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் கூட என்ன நடக்குது அப்படின்னா, அதுலதான் ராகுல் சொன்னாரு ஒரு 2 ரூபா பணம் கூட எடுக்க முடியாது காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி. அத கோர்ட் என்ன சொல்லிருச்சு, we don't care, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, பேர்பட்ட அசஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்க எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படிதான் எதுனாலும் நாங்க செய்வோம். சட்டப்படி அசஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான உரிமை ஐடிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி விட்டாங்க. அதே பேர்ல வேற பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ண முடியாது, காசு அங்கேல இருக்கு. நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ல வந்த காசா இருக்கட்டும் அல்லது எலக்ட்ரல் ட்ரஸ்ட்ல வந்த காசா இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொந்த நிதியில தானே போட்டு வச்சிருக்காங்க. அந்த நிதியை முடக்கிட்டாங்க. இப்ப ஒரு வேட்பாளருக்கு 1 லட்சம் செலவு பண்ணா கூட இந்தியா முழுக்க 543 வேட்பாளர், 543 லட்சம் வேணும்ல. காசு எங்க இருந்து வரும்? தேர்தல் கணக்குல இருந்தாலும் வர முடியும். கணக்கை முடக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்றது புரியல. அடுத்து இப்ப தொடர்ச்சியா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கூட கணக்கை முடக்கி இருக்கிறாங்க. அதாவது எவ்வளவு அயோக்கியத்தனமா நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆவது தேர்தல் பத்திரத்துல நிதி வாங்கி வச்சிருக்கு செலவு பண்றதுக்கு, அதை முடக்கிட்ட. இவங்கள்ட்ட எந்த நிதியும் கிடையாது. இன்னொன்னு காங்கிரஸ் ஆவது ஒவ்வொரு பகுதிகளில் குறுநில மன்னர்கள் போல ஒரு சிலர் பெரிய நாட்டாமைகள்லாம் இருப்பாங்க, பேக்கெட்ஸ் இருக்கும். அவங்க கூட ஏதாவது காசு 5-10 உதவி பண்ணிக்கிறாங்க, இது பண்ணுவாங்க. சிபிஎம் சிபிஐல எல்லாம் யார் அப்படி இருக்கா? என்ன மனநிலையா அது? முதல்ல சாடிஸ்டுகள் இப்படி அவங்களுடைய சம்பளத்தையே நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் கேண்டிடேட்டுகள் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் இருக்குல்ல, இப்போ 1 லட்சம் ரூபாய் சட்டமன்ற உறுப்பினருக்கு, பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னா இந்த மொத்த பணத்தையும் அவங்க கட்சிக்கு கொடுத்துருவாங்க. அந்த கட்சி இவங்களுக்கு 13,500 ரூபாய் 15,000 ரூபான்னு ஒரு அமௌண்ட் பிரிச்சு கொடுத்து அந்த 15,000 ரூபாயில அவங்க குடும்பம் நடத்தணும், அவங்களுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்கணும், எல்லாத்துக்கும் கணக்கெழுதி கொடுக்கணும். ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு வண்டி இவங்க வாங்குற காசை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டிடத்துக்கு ஒரு கட்டடம் வச்சிருந்து அந்த கட்டடத்தின் மூலமா ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு கிளைகள்லயும் ஒவ்வொரு தொழிற்சங்கங்கள்லயும் வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிகழ்வு அப்படின்னா டீ குடிக்கிறதுக்கு காசு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களோட மொத்த சொத்தே. இந்த சொத்து இந்த மக்கள் கிட்ட நேரடியா போகணும்னு நினைக்கக்கூடிய இடதுசாரிகளுடைய வங்கி கணக்கை இன்கம் டாக்ஸ்காரங்க முடக்கி வச்சிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் தனிப்பாடிமாங்களே, சுயேட்சையான பாடி. அடேங்கப்பா, அது எப்படி தேர்தல் நேரத்துல அச்சடா இல்ல, தேர்தல் நெருங்கி வரும் நேரத்துல இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இதற்கு முன்னாடி இப்படி செயல்பட்டது கிடையாது. ஆமா, இடியோ இன்கம் டாக்ஸோ இப்ப ஒண்ணும் இல்ல. நீ காங்கிரஸ் கணக்க முடக்குற, காங்கிரஸ் எப்படி கட்சியை கழிச்சுட்டு ராவணராவோ ஓடி போயிருவானா? காங்கிரஸுடைய வங்கி கணக்கு வங்கியில தானே இருக்கு. அந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி தானே. அப்ப நீ நினைச்சா எப்பனாலும் காங்கிரஸ் கை வைக்க முடியும் தானே. ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ அதிரஞ்சன் சௌத்ரியோ எல்லா பேரும் நாட்டை காலி பண்ணி ஓடிட போறாங்களா? இல்ல, அந்த பணம் அங்கதான் இருக்குன்னா சலான் ஃபில் பண்ணி தானே பணம் எடுக்க போறான். ஆமா, அந்த பணம் எங்க வெளில போகுதுன்னு நீ தானே ஃபாலோ பண்ணதானே போற. அதை முடக்கி நீ இப்ப என்ன பண்ண போற? அதுவும் தேர்தல் நேரத்துலன்ற கேள்விக்கு பதிலே கிடையாது, பதிலே இல்ல. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கணக்கு முடங்கி இருக்கு, நாளைக்கு எந்த கணக்குனாலும் முடங்கலாம். இதுதான் இவர்கள் ஜனநாயக நம்மகிட்ட சட்டவாதம் பேசுறாங்க. இந்த சட்டவாதம் தான் இருப்பதிலேயே எரிச்சல் ஊட்டக்கூடியதா இருக்கு.
நீதிமன்றத்தால சட்டத்தை தாண்டி தீர்ப்பு சொல்ல முடியாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். பைலா எங்களுக்கு பைபிள் அத உங்களால மாறவே முடியாது அப்படின்றது ஓகே. ஆனா மக்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் வந்து என்கிட்ட செலவு பண்ணி என் முன்னாடி வந்து கூனி குறுகி நின்னா மட்டும்தான் இந்த முடிவை நான் எடுப்பேன்ற நிலைமையெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். அதையெல்லாம் தாண்டி போயாச்சு. ஒருத்தனை வரவே கூடாதுன்னு தீவிரமா தீர்க்கமா முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது அப்படின்றத இதை விட வேறு எந்த நிகழ்வும் நம்மளுக்கு புரிய வைக்க மாட்டது எனக்கு தெரியல. அந்த ஒரு காலகட்டத்தை நாம நெருங்கி இருக்கிறோம். நேத்து ஒரு 600 பேரு கைகோட்ட சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் மிரட்டிருக்காங்க. என்னது 600 பேரு யாரு? போன தடவை சந்திரசூட் வந்து நங்குன்னு மண்டல குட்டு வச்சு அனுப்புனார்ல 2-3 வக்கீல்களுக்கு. அவனுக்கு பூரா என்ன பண்ணிருக்கானுங்க, ஒரு 600 வக்கீல்களை திரட்டி கையெழுத்து போட்டு அரசியல் கட்சிகள் உங்களை பயன்படுத்த பார்க்கிறார்கள், அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்க பார்க்கிறார்கள், நீங்கள் அதற்கு ஆட்பட்டு விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 600 பேர் சேர்ந்து லெட்டர் போட்டிருக்காங்க. மம்தா கேஸை விசாரிச்ச ஜட்ஜு கொண்டு போய் பிஜேபியில சேர்ந்தாரு. அப்ப இந்த 600 வக்கீலும் சேர்ந்து எழுதி, ஐயா தலைவரே, நம்ம நீதிமன்றத்திற்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியாக ஒரு அவமான சின்னமாக மாறிவிடும் இது. நீங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேறு ஒரு கட்சியில் சேர்ந்தால் உங்கள் தீர்ப்பின் மீது சந்தேகம் கொள்ளக்கூடும். வழக்கறிஞர் தொழிலையே இதை அவமானப்படுத்தக்கூடும். இந்த நீதித்துறையின் மீதே அவமரியாதையை கக்கும். அப்படி இப்படின்னு பொங்கிருக்க வேண்டியதானே. அது அவருடைய தனிப்பட்ட சக்க நியாயத்துக்கும் நேர்மைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன நடக்கணுமோ அது குறித்து வழக்காடி ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாருன்னா அவருக்கு நீ எல்லா முத்திரையும் குத்துவ. ஆனா அது எல்லாமே ஏமாத்திட்டு ஒருத்தர் கொண்டு போய் யாருக்கு ஃபேவரட்டா வேலை பார்த்தாரோ அவங்களுக்கே போய் கட்சியில அடிமை சாசனம் எழுதி சேர்ந்தாருன்னா அவருக்கு நீ எதுவுமே பேசாம. என்னப்பா இதே சந்திரசூட்டு ராமர் கோயிலுக்கு தீர்ப்பு எழுதும் போது நியாயமுள்ள வக்கீலா நீ இருந்திருந்தா என்ன எழுதியிருக்கணும்? ஒரு அரசியல் கட்சிக்கு குற்றவாளிகளை தண்டியுங்கள். நீ அங்க கோயில் கட்டு, பாபர் மசூதி கட்டு, என்னத்தையோ கட்டு. அங்க கட்டப்படும் கட்டடத்துக்கு வந்து எந்த மதிப்பும் இல்லைன்னு விட்டுறலாம். ஆனா செத்து போன உயிர்களுக்கு மதிப்பு இருக்கிறது. அந்த செத்து போன உயிர்களுக்கு காரணமாக இருந்த எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, வாஜ்பாய் உள்ளிட்டவர்களை எல்லாம் தண்டிப்பதற்கு அந்த நீதிமன்றம் அன்றைக்கு முடிவெடுக்கவில்லை. அது அப்படியே மறந்துருச்சு. இதே சந்திரசூட் அந்த அமர்வில் இருந்தார். அவர் அன்னைக்கு நீதிபதி, தலைமை நீதிபதி இல்ல, ஆனா நீதிபதியாக அந்த அமர்வுல இருந்தார். 5 பேர் பெஞ்சில. அவருக்கு நீ லெட்டர் எழுதினியா? கேட்டிருக்கேன். நீங்க வந்து இப்படி தீர்ப்பு கொடுக்காதீர்கள் நீதிபதி, இது ஒரு கட்சியினுடைய ஃபேவரட்டாக மாறிவிடும், உங்கள் மீது சில அரசியல் கட்சிகள் அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், நீ எழுதியிருக்க வேண்டியதானப்பா. இப்ப இவனுக்கு பூரா அந்த எலக்ட்ரல் பாண்ட்ல தான் அரண்டு போயிருக்கானுங்க. கழுத்த வெட்டின கோழி மாதிரி கதக்க அப்பட்டமா அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அதனுடைய ஒவ்வொரு வெளிப்பாடாக இந்த குற்றம் எல்லாம் அம்பலத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தேர்தல் குறித்தான பிஜேபியினுடைய கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் வெளியில வந்துடக்கூடாதுன்னு அங்கனைக்கு எங்கன்னா ஒரு 5 பேர் சேர்ந்து நின்று பேசினா பெருசா சவுண்டு கேட்காது. அதனால ஒரு 600 பேர் சேர்ந்து பேசுறது, 100 பேர் சேர்ந்து பேசுறது, 300 பேர் சேர்ந்து பேசுறதுன்னு கூட்டத்தை காட்டிட்டு அந்த பக்கம் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி கிரௌட போறாத்தையும் அந்த பக்கம் காது கொடுத்து கேட்க வச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் அவங்களுடைய தோல்வி முகத்தை எல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போடி மீடியாக்களும் இது குறித்து செய்திகளை வெளியிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒட்டுமொத்த வடக்கிலும் இருந்து வரக்கூடிய செய்தி ரொம்ப பாசிட்டிவான செய்தியாகத்தான் இருக்கிறது. பிஜேபி நினைக்கிற மாதிரியான ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பெல்லாம் இந்த முறை கிடையாது. அதனால கொஞ்சம் கலக்கத்துல கிதி கலங்கி போய் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றதா செய்தி. இந்த கிளிக்கு இன்னொரு வலு சேர்க்கும் விதமாக பீகார்ல வந்து இப்போது முடிவு தெரிய வந்திருக்கிறது. எல்லா மாநிலங்களையும் விட பீகாரும் உத்தரப்பிரதேசமும் ரொம்ப குரூசியலான ரோல் பிளே பண்ணும் அப்படின்றத வந்து பலரும் எக்ஸ்பெக்ட் பண்ண தொகுதிகள்ல ஒண்ணு. அதுல வந்து இப்ப பேரம் முடிந்திருக்கிறது. ராஷ்டிரிய ஜனதாதளம், அதாவது லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சிக்கு 26 இடங்கள், காங்கிரஸ் 9 இடங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டி வந்து 3, இந்தியன் கம்யூனிஸ்ட் வந்து 1, சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் வந்து 1. அதாவது மார்க்சிஸ்ட் 1, கம்யூனிஸ்ட் 1, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 3, காங்கிரஸ் 9, ஆர்ஜேடி வந்து 26 ஆகிய 40 தொகுதிகள்ல ஃபைனலைஸ் ஆகி இருக்கிறது. தமிழ்நாட்டை போலவே ஒரு முற்போக்கான கூட்டணியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஏன்னா எம்எல் இருக்கிறாங்க, எம் இருக்கிறாங்க, ஐ இருக்கிறாங்க. ஆர்ஜேடி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அரசியலை பேசக்கூடிய ஒரு பார்ட்டியா இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆப்வியஸா RSS ஒழித்து எடுக்கப்பட வேண்டிய சூழலை நோக்கி நகலணும் அப்படின்னு ராகுல் அறைகூல் விடுத்ததுக்கு பிறகு அவரையும் முற்போக்கா சொல்லாம வேற எப்படி சொல்றது? இது கிட்டத்தட்ட அப்படியே நம்ம தமிழ்நாடு ஃபார்முலா தான். 2019 தேர்தலையும் வந்து இதே கூட்டணி தான் போட்டிட்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த தடவை அவர்களால வெற்றி பெற முடியவில்லை. இந்த தடவை இதே கூட்டணி அப்படியே தொடர்கிறது. அப்படிங்கும் பொழுதே போன முறை ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு? கிளீன் ஸ்வீப் அவங்க பக்கம் போயிருச்சா? போன தடவை 39, இந்த பக்கம் காங்கிரஸ் மட்டும் ஒரு இடம் ஜெயிக்கிற மாதிரி வந்தது. இந்த முறை வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கும்ல. இல்ல, இந்த முறை வந்து பீகார் வந்து தெளிவான முடிவு எடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து நடந்த தேர்தல்ல வந்து தொடர்ச்சியாக தேய்மானத்தை சந்தித்திருக்கிறார்
இவரு லல்லுவா லல்லூர்ல தேய்மானத்தை சந்திச்சது, நிதிஷ்குமார் தான் பெரிய தேய்மானத்தை சந்தித்தது. தொடர்ந்து போட்டியிட்டு வந்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுடைய JDU ஜனதாதள் யுனைடெட் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி வந்து என்ன நிலைப்பாடு அப்படின்னா, 50 சீட்டு ஜெயிச்சு ஆரம்பிக்குது. 50ல இருந்து 70 ஆகுது, 70 100 ஆகுது. 100 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 90 110 அதுக்குள்ள இருக்கணும். 114ல இருந்து 70 திருப்பி 43ன்னு சரிஞ்சிருக்கு. சூப்பர். அதுக்கு வந்து ஒரே இடத்துல இருக்கணும். ஆடன காலம் பாடன வாங்கி சும்மா இருக்காது மாதிரி 114ல இருந்து திருப்பி 43க்கு வந்தான்ல, இவன் இழந்ததெல்லாம் எங்க போயிருக்கு அப்படின்னா பிஜேபியாக மாறி இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி காலி. ஆமா, அதிமுகவை இங்க காலி பண்ண மாதிரி அங்க வந்து மறுபடியும் பல்டி மாமாவை இந்த பக்கம் கூப்பிட்டதன் மூலமா பல்டி மாமா தன்னுடைய பல்டி குமார் தான் அவர் பேரு. பல்டி மாமா. அவங்க ஸ்டேட்ல அவருக்கு செல்ல பேர் வந்து பல்டி மாமா அப்படிங்கிறது. இப்பயுமே அவர் அங்க இருக்கிறாரு. அடுத்த தேர்தலுக்கு இங்க வந்தாருன்னா செல்லையை காட்டி சாத்தி வெளியே போட்டுருவாங்க. திருப்பிலாம் அவரை இந்த பக்கம் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. திரும்ப அவர் மாறி மாறி போனதுனால மோடியே பக்கத்துல உங்க பக்கத்துல நான் வந்துட்டேன்னு சொன்ன உடனே அவரே பார்த்து சிரிச்சிட்டாரு. தெரியும்படி பங்காளி, இந்த துரமுருகன் சொல்லுவார்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற டோன்ல தான் பிஜேபி அவரை டீல் பண்ணுது. அதனால இந்த முறையும் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வேல்யூ வந்து பீகார்ல கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வேல்யூவா இருந்ததுனால பீகார்ல லல்லு டீமுக்கு கொஞ்சம் பேக் இருந்தது. இவர் போன தடவை பிஜேபியோட கூட்டணி வச்சாரு, அதுல இருந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு ஆட்சி அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆட்சியை தானே கவுத்துட்டு இவங்களோட லல்லுவோட கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை கவுத்துட்டு திருப்பி பிஜேபியோட சேர்ந்து நடக்கிறாரு. இப்ப இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அது நகர்த்து. தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஆட்சி என்கின்ற பெயரில் கடந்த காலத்தில் ஒரு கேலி கூத்து நடைபெற்றதோ ஜெயலலிதா மரணத்தை ஒட்டி, அந்த மாதிரியான ஒரு கேலி கூத்த உயிரோட உட்கார்ந்துகிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்தவர்கள். இப்ப மக்கள் தெளிவா பார்க்க முடியும். இதுல நிதிஷ்குமாரனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாத்துக்கும் காரணம் அந்த பீகார் மக்கள் தான். நீ இஷ்டத்துக்கு பல்ட்டி அடிச்சு அங்க மக்களுடைய ஓட்டை வாங்கி விடலாம் அப்படின்ற அந்த நினைப்புக்கு இந்த முறை மண்ணள்ளி போட ரெடியா காத்திருக்கிறாங்க. ஏன் உறுதியா சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயத்துல நம்ம பொதுவா வந்து இந்த பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ற விஷயத்துல தமிழ்நாடு தான் முற்போக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நீ கம்முன்று தடவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் போக வேகமாச்சே. இல்லை நான் போவேன் வேகமாக. ஹிந்தியில ஒரு ஆட் ரெடி பண்ணிருக்காங்க ஈடிக்கு எதிரா. பீகார்ல தான் ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு வீட்டு கதவை தட்டுது ஈடி. கதவை தட்டின உடனே யாரா நீ அப்படின்னு கேட்கறான். உள்ள இருந்து வர்ற அரசியல்வாதி ஈடி அப்படின்றான். திடுன்னு ஓடுறான். ஓடி போனவே ஒரு இடத்துல போய் பதுங்கிடுறான். இவனால அவனை பிடிக்க முடியல. என்னன்னு பார்த்தோம்னா நடுவுல பிஜேபி கொடி யாரு அப்படின்னா நம்ம பல்டி குமார் தான். இது உள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம இந்தியா கூட்டணியில இருந்து வெளியே வந்து பிஜேபி கூட்டணிக்குள் போவதற்குள் ஈடி சேஸ் பண்ணது இந்த பல்டி குமார் அவர்களைத்தான். பல்டி மாமா நிதிஷ்குமார் அவர்களைத்தான் சேஸ் பண்ணது. இப்ப அந்த சேசிங்க்கு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. தேஜஸ்வி யாதவ் செருப்பால் அடித்தது போன்ற இந்த வார்த்தை வந்து சில பேர் நினைக்கிறான், இந்திரகுமார் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தலாமா ஒரு ஊடகவியலாளர்? ஏங்க அது அப்படிதாங்க இருக்கு. பலார்னு விழுகிறது அப்படிதாங்க இருக்கு. கன்னத்துல வேட்டான்னு தடம் பதிச்சிருக்கு பல்டி குமாருக்கு. என்ன கேட்டாரு, இந்த பச்சோந்தி மீண்டும் ஒரு முறை நிறம் மாறாதுன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வச்சுட்டு பலார்னு விட்டாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. தம்பி இதை விட கேவலமான வசதி கேட்டிருக்கேன் தம்பி. என்ன கம்மியா திட்டீங்க, எந்த வாரம் திட்ட வர்றேன், நீங்க வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ரேலி ஒண்ணு நடத்தினாரு போன வாரத்துல தேஜஸ்வி யாதவ். அந்த ரேலி எல்லாம் வந்து பயங்கர மாசான ரேலி. கிட்டத்தட்ட 30,000 பேர்ல இருந்து 1,00,000 பேர் வரைக்கும் அந்த ரேலியில வந்து கண்டினியூஸா பங்கேற்று இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி எல்லாம் கூட வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுகளிடம் பேசும் பொழுதும் கூட பீகாரினுடைய களம் வந்து ரொம்ப சாதகமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை இந்தியா கூட்டணி சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் அவங்க சொன்ன. தேஜஸ்வியுடைய பிரசன்டேஷன், அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய பாடி லாங்குவேஜ், அங்க இருக்கக்கூடிய அவருடைய கம்யூனிட்டி மட்டுமல்லாத ஓபிசி சமூகங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களை பெருவாரியாக அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாங்க. அதனால ஒரு மாஸ்டர் பிரெயினா இந்தியா கூட்டணியில அவங்க அப்பா இருப்பாரு அப்படிங்கிறதையும், அந்த பகுதி இளைஞர்கள் மத்தியில ஒரு எமர்ஜிங் ஸ்டாரா தேஜஸ்வி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிறாங்க. அதனால இந்த முறை பீகார்லயும் ஒரு பெரிய டஃப் ஃபைட்டை தேஜஸ்வி அண்ட் டீம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் அதுக்கு ரொம்ப இழுபறி இருந்தது. கடைசியா இந்த நம்பருக்கு காங்கிரஸ் ஒத்துக்கிட்டதும் அதோடு சேர்ந்து நிற்பதும் மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய ஒன்று. காங்கிரஸ் இந்த தேர்தலில் தன்னுடைய பெரியண்ணன் மனநிலையிலிருந்து இறங்கி ஒவ்வொரு மாநிலங்களையும் மிக அழகாக நேர்த்தியாக சத்தமில்லாமல் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பெரிதும் பயந்த கெஜ்ரிவாலையும் அகிலேஷ் விஷயத்தையும் எப்படி சைலண்டா டீல் பண்ணாங்களோ அதே போல பீகார் விஷயத்துல கொஞ்சம் இழுபறி வெளியில தெரிஞ்சாங்க கூட
ஷார்ப்பா இது போதும் அப்படிங்கிற இடத்துல மொத்தமா நின்னுட்டு அவங்கள கிரவுண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அதே போல கிரவுண்ட திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பகுதிகளிலையும் அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வருது அப்படின்றத. வாழ்த்துக்கள் இந்தியா கூட்டணிக்கு. மீண்டும் ஒரு வெற்றி தடத்தை பதிவு செய்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த ஸ்ட்ரோக் வந்து கண்டினியூ ஆகணும். அடுத்து ஜூன் 4 வரை கண்டினியூ ஆகணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நன்றி.